சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற தகவல், மதுரை கிட்ட மடப்புரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பத்ரகாளி கோவில் இருக்கு. பத்ரகாளி அப்படின்ன உடனே அப்படியே உக்கிரமா ஏதோ ஒண்ணு நம்ம ஞாபகம் வரும். இல்ல, சாந்த ஸ்வரூபி அந்த அம்மா. ஆனா தப்பு செஞ்சவங்களுக்கு சாந்த ஸ்வரூபி இல்ல. அந்த அம்மா காளியா தான் இருப்பா, ஆனா நம்மளுக்கு அம்மாவா இருப்பா. மடப்புரம் பத்ரகாளி கிட்ட நம்ம என்னெல்லாம் வேண்டலாம் அப்படின்னீங்கன்னா, நீதி, நேர்மை, நியாயம் அந்த அம்மா. அதனால சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருக்கு, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, அந்த நியாயம் ஊர்ஜிதமாகணும் அப்படின்னா அந்த அம்மா கிட்ட வேண்டலாம். இந்த சொத்து தகராறு இருக்கு, சரியானபடிக்கு பாகப்பிரிவினை ஆக மாட்டேங்குது, யாராவது ஒத்தரே எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு பாக்குறாங்க, இல்ல அதிகமா எடுத்துக்கணும்னு பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மடப்புரம் காளி கிட்ட வேண்டினால் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு வர வேண்டியது நியாயமான முறையில என்ன செய்யணுமோ அது கண்டிப்பாக சேர்ந்துரும். இதையும் தாண்டி இந்த அம்மா உறவுகளை சேர்த்து வைக்கிறதுல இந்த அம்மாக்கு நிகர் அவளே. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகள் பிரிஞ்சிருந்தாலும் சரி, நல்ல நண்பர்கள் பல வருடம் நல்ல நண்பர்களா இருந்தவங்க பிரிஞ்சாலும் சரி, திருப்பி சேரணும் அப்படின்னா இந்த அம்மாவை வேண்டினால் கண்டிப்பாக இந்த அம்மா சேர்த்து வச்சிருவா. அதே மாதிரி பிரிக்கிறது அப்படின்னாலும் இந்த அம்மா பிரிப்பா. அப்படின்னா நல்ல உறவை பிரிக்கிறது இல்லை, நடுவுல ஏதோ இப்பதான் நிறைய நம்ம கேள்விப்படுறோமே, ஒரு கள்ளக்காதல் முளைக்கிறதெல்லாம். இப்ப அதெல்லாம் தகாத உறவு. அந்த உறவை முறிக்கணும், அதை பிரிக்கணும் அப்படின்னாலும் அந்த அம்மா கிட்ட மனசால வேண்டுங்க. அம்மா, உனக்கே நியாய தர்மம் தெரியும், இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும், புரியும். கண்டிப்பா நீதான் இதை எனக்கு பண்ணி கொடுக்கணும், இந்த உறவை நீதான் வெட்டி கொடுக்கணும், என் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு கணவனோ மனைவியோ யார் வேண்டணுமோ வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த தகாத உறவு முறிஞ்சு போயிடும். அந்த அம்மா நல்லபடியா வாழ வைப்பா. நீங்க முதல்ல போகணுங்கிறது இல்ல, இங்கிருந்தே வேண்டிக்குங்க. உங்களுடைய வேலை நடந்ததுக்கு அப்புறமா நீங்க காணிக்க செலுத்துறேன்னு வேண்டிக்குங்க. அன்னைக்கு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அந்த அம்மா பண்ணிக்கிட்டு வாங்க. மடப்புரம் காளி கிட்ட வேண்டி நடக்காத விஷயம் கிடையாது. நீதி, நேர்மை, நியாயம் அந்த அம்மா. உங்க அம்மா எப்படி சொன்னா கேட்பாளோ அது மாதிரி இந்த அம்மா காது கொடுத்து கேட்பா. கண்டிப்பாக மதுரை மடப்புரம் பத்ரகாளிய வேண்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.